வணக்கம். திடீர்னு ஒரு யோசனை ஒன்று தோணுச்சு. திடீர்னு ஒரு கேள்வி மாதிரி மனசுக்குள்ள எழுந்தது. ஆனால் அதுக்கு பதிலே கிடைக்கல. சரி, அந்த பதில் உங்களுக்கு தெரியுமா? அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் சொல்லுங்கள், தெரியலனா அப்படியே விட்டுருங்க. கேள்வி என்னென்னா, இப்போது நம்ம எல்லாருமே மாமிசம் சாப்பிட்றோம். கறி, மீன், முட்டை, வேறு உயிரினங்கள் எல்லாமே சாப்பிட்றாங்க நிறைய பேர். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எறும்பெல்லாம் நம்ம சாப்பிட்டோன்னா கண்ணுக்கு நல்லது சொல்கிறாங்க. இப்போ இந்த நெத்தைகள் இருக்கும், அந்த நெத்தைகளை சாப்பிட்டா பைல்ஸுக்கு, மூலத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்தத்தை சாப்பிட்டா நம்மளுக்கு ரத்தம் ஊறும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடல் சாப்பிட்டா வயிற்று புண்ணு ஆற்றும், வயிற்று புண்ணு ஆற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. பீஃப் சாப்பிட்டா உடம்பு நல்லா ஹெல்த்தியாக கட்டுக்கோப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய எந்த உயிரினத்தை சாப்பிட்டாலும் ஒரு பலன் இருக்கும். அதை நீங்கள் கட்டாயமாக சாப்பிட்ணும், டெய்லியும் ஒரு முட்டை சாப்பிட்ணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. டாக்டர்ஸ் கூட அதை சொல்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன யோசனைனா, இவ்வளவு ஹெல்த்தியான பொருள் சாப்பிட்டோம், ஏன் மனிதனால் ஒரு ஹெல்த்தியாகவே வாழ முடியல? ஏகப்பட்ட நோய் வருது. இதுக்கு என்ன காரணம்? ஏன் அவனால் கடைசி காலம் வரைக்கும் இவ்வளோ ஹெல்த்தியான பொருள் எல்லாருமே ரெஃபர் பண்ணுறாங்க, அதை சாப்பிட்றாங்க எல்லாருமே. சாப்பிட்டு ஏன் கடைசி வரைக்குமே அதை கட்டுக்கோப்பாக உயிரோடு அவங்களால வாழ முடியல நல்ல ஹெல்த்தியாக? இது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. இதுக்கு பதில் சொல்லுங்கள். இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ இந்த உயிரினத்தில் இருக்கிற அந்த மாமிசத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பவரு, அந்த மாதிரி சில சக்தியெலாம் இருக்கா? என் மனிதனுடைய இந்த மாமிசத்துக்கு, அந்த மாமிசத்தை சாப்பிட்டா அதில் எந்த யூஸுமே இல்லையா? மனித மாமிசத்தை சாப்பிட்டா இதில் இந்த சக்தி இருக்குது, நம்மளுக்கு உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், கண்ணு பவராக இருக்கும், நம்ம இளமை கம்மியாகும், அந்த மாதிரி எதுவுமே இல்லையா? அப்போ நம்ம உயிரினத்துக்கு மட்டும் நம்ம காப்பாற்றுறதுக்கு நம்ம எல்லாத்தையுமே விட்டுட்டோம், அதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணல. ஆனால் அடுத்த உயிரினத்தை சாப்பிட்றதுக்கும், அதை கொன்று நம்ம சாப்பிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? இது நியாயமா? இது கரெக்டா? ஓகேவா? இதுக்கு பதில் சொல்லுங்கள். இது எனக்கு திடீர்னு சடனாக அந்த கேள்வி மனசில் எழுந்தது. ஆனால் அதுக்கு பதிலே எனக்கு கிடைக்கல. நீங்கள் யாருன்னா பதில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகேவா? தெரியலனா அப்படியே விட்டுருங்க. பை.